அது இறக்கூடாது, அழுக்க இருக்கும் ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கும். Hello all, welcome back to my channel. So this is MC and anchor Shivani. So இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. நாங்க வந்து ஃபேமிலியா வந்து ஒரு கோவில் போயிருந்தோம். ஸோ அது என்ன கோவில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ போக போக சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ சீக்கிரமா போடுறேன். ஏன்னா இது ஒரு ஃபுல் டே ஃபுல்லா எடுத்த ஒரு vlog. ஸோ அதனால 2 வீடியோவ தான் என்னால போட முடிஞ்சது. அதுக்கு மேல கம்ப்ரஸ் பண்ணவும் முடியல. எல்லாமே உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் 1 அண்ட் பார்ட் 2வா போட்டிருக்கேன். இது பார்ட் 1. ஸோ நாங்க காலையிலேயே ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட், இன்லாஸ் 2 பேருமே வந்தாங்க எங்க கூட. ஸோ நாங்க மார்னிங்கே கிளம்பியாச்சு. ஒரு அரவுண்ட் ஒரு 7 போல மார்னிங்கே கிளம்பி அழகா சாமிக்கு பூலாம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில போனோனே பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இங்க கா டயர்ல பார்த்தீங்கன்னா, காத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு டயர்ல ஏர் அந்த இது வால்வே கழட்டவே முடியல. அப்புறம் டயரே மாத்துற நிலைமை வந்துருச்சு. உடனே டயரையும் மாத்தி ரெடி பண்ணிட்டு, ஃபுல்லாவே டயர் ஃபுல்லாவே எடுத்து ஸ்டெப்னிலேருந்து புது டயர் வச்சு, ஒரு டயர மாத்திட்டு, அதுக்கப்புறம் எல்லா டயர்லயுமே ஏர் ஃபில் பண்ணிட்டு, அப்புறம் தான் நாங்க அங்கருந்து கிளம்புனோம். இதுக்கே எங்களுக்கு இங்கவே நம்ம பாண்டிய தாண்டுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் போலான்னு சொல்லிட்டு, ஆன் தி வேல கடலூர் ரூட்ல தான் போயிட்டுருந்தோம். ஸோ அந்த ஆன் தி வேல இருக்க ஆனந்த பவன்ல போயிட்டு நாங்க அழகா எங்க டிஃபன்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மார்னிங்கே செம்ம க்ரௌடா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். இட்லி பொடிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் இட்லி பொடி வச்சிருந்தாங்க. அப்புறம் நெய் கூடவே வச்சிருந்தாங்க. நெய் அண்ட் ஆயில் எல்லாமே இருந்தது. ஒண்ணு எள்ளு பொடி, இன்னொன்னு பூண்டு போட்டு சம்திங் காரப்பொடி போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த குட்டி இதில பார்த்தீங்கன்னா, ஆயில் வச்சிருந்தாங்க. இது நார்மல் இட்லி பொடின்னு நெனைக்கிறேன். 3மே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. எனக்கு எஸ்பெஷலி அந்த ஆரஞ்ச் கலர்ல இருக்க அந்த இட்லி ஐ மீன் பூண்டு மாரி வச்சு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது ரொம்பவே புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பொங்கல் வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் தோசை, எங்க அத்தையும் தோசை தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஆனா பொங்கலோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியா இருந்தது. எனக்கு சுத்தமா பத்தல. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு குடுக்குற மாரி இருந்தது. அ எப்பவுமே இங்க இருக்க ஏ டூ பில நம்ம பாண்டியில இருக்க ஏ டூ பில ரொம்பவே குவான்டிட்டி கரெக்ட்டா இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க லஞ்சும் நெறைய வாட்டி அங்க சாப்பிட்டுருக்கோம். குவான்டிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அப்படியே அங்க இருந்த ஒரு குட்டி ஷாப் அந்த கடைக்குள்ளேயே இருந்தது. ஸோ அங்க ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு டைரி மில்க்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அங்க இங்க ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாரி நெறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு வேணும்னா இதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல வாங்கி கூட நம்ம வீட்டுக்கு கொண்டு போலாம். ஸோ நாங்க பார்த்தீங்கன்னா 2 டைரி மில்க் தான் அங்க வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ஒரு சில்க் ஒண்ணு அண்ட் ஒரு நார்மல் கிராக்கிள்னு நெனைக்கிறேன். கிராக்கிள் டைரி மில்க் வாங்கிட்டு, அப்படியே அங்கருந்து எங்களோட ட்ராவல கன்டின்யூ பண்ணோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கடலூர்ல புதுசா தொறந்திருந்தாங்க இல்லையா? அந்த மால் பார்த்தோம். ஸோ நாங்க அன்னைக்கு தான் கடலூர் பக்கம் போனதால, ஃபர்ஸ்ட் டைம் அந்த மால் ஓப்பன் பண்ணி ஒரு 1 மந்த் கழிச்சு தான் நாங்களே அந்த பக்கம் போனோம். ஸோ அன்னைக்கு தான் பார்த்தோம். பார்த்தா கடலூர் ரூட்ல நெறைய டோல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ரூட்லயும் இனிமே டோல் சார்ஜஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது ஒரு டேம் ஏதோ ஒரு டேம் இருந்துச்சு. அதனால அதையும் அப்படியே கவர் பண்ணலான்னு எடுத்தேன். பெரிய டேம். ஆனா கொஞ்சம் தண்ணி தான் உள்ள ரொம்ப இன்டீரியர்ல இருந்தது. ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சு இந்த டேம். ரொம்ப பெருசா போயிட்டு இருந்தது. ஸோ என்ன டேம் அப்டின்னா, கொள்ளிடம் டேம்னு போட்டிருந்தாங்க. ஸோ அத உங்களுக்கு வீடியோல காட்டல. ஏன்னா என்ன டேம் தெரியலன்னு சொல்லி தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தா அங்க போர்டு இருந்தது. கொள்ளிடம் அப்டின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல சீர்காழி ரீச் பண்ணிட்டோம். ஸோ சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் சொல்வாங்க. ஸோ அந்த சிவன் கோயில் தான் ஃபேமஸான கோயில். இந்த நாடி ஜோசியம் அண்ட் இந்த ஓலைச்சுவடிலாம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அதுல எழுதியிருப்பாங்க அப்டி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேமஸான வைத்தீஸ்வரன் கோவில் தான் இது. போற வழி ஃபுல்லாவே நேச்சுரல் சீனரியா தான் இருந்தது. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால உங்களுக்காக ஃபுல்லா வீடியோ எடுத்தேன் பாருங்க. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் சூப்பரா ஒரு 5 to 6 ஹார்ஸ் ட்ராவல் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு தான் சொல்றாங்க.
சிவன் கோயிலு சிவன் தான் அங்க மெயின். ஆனா ராகு கேதுக்காக தான் மெயினா அந்த கோவிலே வச்சிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு 2 ஸ்னேக் வந்து வந்து பெரிய ஸ்னேக் மாரி தல வச்சு, அதுக்கு நடுவுல சிவன் வச்சிருந்தாங்க. ஸோ இதுவே என்ட்ரன்ஸே ரொம்ப பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க அந்த என்ட்ரன்ஸ் தான் அது. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வந்து எப்படியும் ஒரு 2 டூ 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள போற மாரி தான் இருந்தது. ஊருக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் வயல் தான் நெறைய இருந்துச்சு. ஸோ ஃபுல்லா வந்து விவசாயம் பண்ற ஏரியா தான். ஸோ இந்த மாரி கொஞ்சம் அங்கங்க விவசாயம் இருக்கிறனால தான் நமக்கே சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பார்க்க அழகா நம்ம ரோட்ல நம்ம அழகா போயிட்டுருக்கோம் கார்ல. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லா வந்துட்டு பயிர்கள், நெற்பயிர்கள் அந்த நாத்த நட்டு வச்சது இருந்தது. அப்படியே வந்து ஆடுலாம் நடந்து போயிட்டு இருந்தது. இந்த ஆடுலாம் பார்த்து மாடு கூட இப்ப சிட்டில பார்க்க முடியுது. பட் ஆடு பெருசா பார்க்கவே முடியறதில்ல. ஸோ இந்த மாரி கிராமத்துல வரும்போது தான் ஆடெல்லாம் பார்க்க முடியுது. அவர் கழுத்துல பார்த்தீங்களா, கியூட்டா பெல் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அவர் எங்கன்னா ஈவ்னிங்ல இருட்டான டைம்ல அந்த மாரி காணாம போயிட்டாரு, எங்கேயாவது ஓடிட்டாருன்னா, அந்த பெல் சவுண்ட வச்சு கூட அவங்க ஓனர் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ அழகா அப்படியே கூட்டமா போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து அவங்க ஓனர் வந்து வந்துட்டுருந்தாங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் த டெம்பிள். இதான் நம்ம ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி தேடி வந்த அந்த திருப்பாம்புரநாதர் கோவில். ஸோ ராகுகேது கோயில் அப்டின்னும் சொல்றாங்க. திருப்பாம்புரநாதர் கோயிலு, இல்ல சேஷபுரீஸ்வரர் கோயில் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க அந்த கோவிலுக்கு. ஸோ நெறைய பரிகாரங்கள்லாம் பண்றதுக்கு தான் எல்லாருமே வராங்க. நாங்களுமே எங்களுக்காக ஒரு பரிகாரத்துக்கு தான் வந்திருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு பரிகாரம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு. கோவிலுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு குளம் இருந்தது. நாங்க வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு அங்க காருக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 1:00 மேல வந்ததால நட சாத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு 3:00 ஆகும் அப்டின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க அங்கேயே வந்து வெயிட் பண்ணி சாமி பார்த்தோம். அத நீங்க செகண்ட் பார்ட்ல பாருங்க. பாய்.